أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول 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 الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر. الله الله أكبر. أكبر. الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعده. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
முன்னர் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை நம்பிக்கை கொள்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாக, இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி. இறை நம்பிக்கையாளர்களும் இறை தூதரும் சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர்களில் எந்த ஒருவருக்கு மத்தியிலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம், பாகுபாடு கற்பிக்க மாட்டோம் என்று இறை நம்பிக்கையாளர்கள் கூறுவார்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த இறை தூதர்களில் மிக முக்கியமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர். கியாமத் நாள் வரை இனி ஒரு தூதர் வரப்போவது கிடையாது. அதுபோன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை தூதர்களில் மிக முக்கியமான மற்றொரு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அனா அவுலன் நாசி பி ஈஸா இப்னு மரியம் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவன் நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து கூறுகின்றார்கள், அல் அன்பியாவு இஹ்வத்தின் லி அல்லாத்தின் வ உம்மஹாத்துஹும் ஷத்தா வ தீனுஹும் வாஹிதுன். நபிமார்கள் அனைவருமே தந்தை வழி சகோதரர்கள் ஆவார்கள். நபிமார்கள் அனைவரும் ஒரே இரத்த பந்தத்திலே ஒரே பாரம்பரியத்திலே வந்தவர்கள். வ உம்மஹாத்துஹும் ஷத்தா, அவருடைய தாய்மார்கள் தான் வெவ்வேறு கோத்திரத்தை குலங்களை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் நபிமார்கள் அனைவரும் தந்தை வழியிலே ஒரே இரத்த உறவுகளை சார்ந்தவர்கள் தான். வ தீனுஹும் வாஹிதுன், அந்த நபிமார்களுடைய மார்க்கம் என்பது கொள்கை என்பது எல்லாம் ஒன்றுதான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதுபோன்று மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஷஹித அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு. யார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவன் இணையில்லாதவன் என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்றும், வ அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும், வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அவர்களின் பக்கம் அல்லாஹ்வால் போடப்பட்ட ஒரு வார்த்தை என்றும், வ ரூஹும் மின்ஹு, அவருடைய ரூஹ் அவருடைய உயிர் அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்டது என்றும், வல் ஜன்னத்து ஹக்குன் வன் நாரு ஹக்குன், சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை என்று யார் உண்மையிலேயே சாட்சி சொல்கின்றாரோ, உண்மையிலேயே நம்பிக்கை கொள்கின்றாரோ, அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத அலா மாகான மினல் அமல், அவர் தன்னுடைய நல்லறங்களில் எவ்வளவு எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு குறைவாக அவர் இருந்தாலும் இந்த நம்பிக்கையில் அவர் சரியாக இருந்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவித்தே தீருவான். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக அவர் நுழைய விரும்புகிறாரோ அந்த வழியாக அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்தே தீருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நபிமொழி முஸ்லிம்களாகிய நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்று நாம் நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குன் ஆகு என்ற கட்டளையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கர்ப்பப்பையில் தூரமாக இருந்து ஆடைகளுக்கு அப்பால் இருந்து அவர்கள் ஊதினார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குன் என்ற வார்த்தையை ஊதியதினால் உருவானவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள். கன்னிப்பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஆணுடனும் உடலுறவு கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய வல்லமையினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். வரூஹும் மின்ஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்ட உயிர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிர். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ரூஹ் ஊதப்படுகிறது என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை சிறப்புப்படுத்தி காட்டுவதற்காக, கண்ணியப்படுத்தி காட்டுவதற்காக தன்னோடு இணைத்து கூறுவான். உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டகங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைதான் என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு அற்புதமாக வழங்கிய ஒட்டகத்தை நாக்கத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த ஒட்டகத்துடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதற்காக. இது வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுதான் என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஅபாவை குறிப்பிடும் பொழுது ரப்ப ஹாதல் பைத் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். இந்த ஆலயத்தின் இறைவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை கண்ணியப்படுத்துவதற்காக நம்முடைய பள்ளிவாசல்களை, உலகத்தில் உள்ள எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தம் தான் என்றாலும் பள்ளிவாசலை பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று கூறுவோம். அதனுடைய முக்கியம், அதனுடைய கண்ணியத்துவம், அதனுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னோடு இணைத்து சொல்லி காட்டுவான். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நரகத்துடைய நெருப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நாருல்லாஹில் மூக்கதா, அது மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நெருப்புமே இறைவனுடைய வல்லமையால் உண்டானதுதான் என்றாலும் அந்த நெருப்பினுடைய கொடூரத்தை விளக்குவதற்காக தன்னுடைய நெருப்பு அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இந்த உலகத்துடைய எல்லா உயிர்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஊதப்பட்டவை தான் என்றாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை அல்லாஹ் காட்டுவதற்காக, அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக ரூஹும் மின்ஹு, அவருக்குரிய உயிர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஊதப்பட்டது என்று அல்லாஹ் நம்ப சொல்கின்றான். மரியம் எந்த ஒரு நபியுடைய பிறப்பை பற்றி திருமறை குர்ஆன் விவரித்து சொல்லவில்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி திருமறை குர்ஆன் விவரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய அடியார் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய வல்லமையினால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் தான் என்பதை காட்டுவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. அல்லாஹ் கூறுகின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிற்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததை போன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எப்படி படைத்தான்? خلقه من تراب, அவரை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். பிறகு உருவாகி என்று சொன்னான், அவர் உருவாகி விட்டார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குன் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான், அவர் உருவாகி விட்டார். அவர் அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது. எப்படி நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட தௌராத் இன்ஜீல் வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம், வேதகால சமுதாயம், நசாராக்கள், யகூதிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யகூதிகள் பொய்யென கருதினார்கள், அவர்களை ஏற்க மறுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத் நஸாரா இப்னு மரியம், நஸாராக்கள் உங்களுக்கு முன்வாழ்ந்த வேதக்காரர்களில் ஒரு பகுதியினரான கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். இன்னமா அன அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியார் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றான். லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், எவர்கள் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பெயர் மஸீஹ், அவர்கள்தான் அல்லாஹ் என்று எவர்கள் சொன்னார்களோ அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பிரச்சாரம் செய்தார்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், வகாலல் மஸீஹ் யா பனி இஸ்ராயீல் அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலர் மக்களே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள். இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மக்வாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். அவருடைய தங்குமிடம் நரகம். இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், மரியமே இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தன் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், மரியமே அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு கட்டளையை உனக்கு நற்செய்தியாக சொல்கின்றான். அந்த வார்த்தையினுடைய பெயர் அல் மஸீ, அவருடைய பெயர் மரியமுடைய மகன் ஈசா அல் மஸீ என்பதாகும். வஜீகன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஈசா நபியை கருவுறுவதற்கு முன்பாகவே, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ஒரு நபியாக ஆவார், அவர் ஒரு அற்புதமாக இருப்பார், அவர் ஒரு அத்தாட்சியாக இருப்பார் என்பதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அல்லாஹ் முன்கூட்டியே நற்செய்தி அறிவித்து விட்டான். வஜீகன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர் இந்த உலகிலும் மறு உலகிலும் மதிப்பிற்குரியவர்களில் ஒருவராக இருப்பார். வ மினல் முகர்ரபீன், இறைவனுக்கு நெருக்கமான அடியார்களில் ஒருவராக இருப்பார். அதே போன்று கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லன் வ மினஸ் சாலிஹீன், அவர் தொட்டில் பருவத்திலும் இளமை பருவத்திலும் மக்களோடு அவர் உரையாடுவார், அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், காலத் ரப்பி அன்னா யகூனு லி வலதும் வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஒரு மனிதரும் என்னை தீண்டாமல் இருக்கும் பொழுது, என்னோடு உடலுறவு கொள்ளாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி பிள்ளை உண்டாக முடியும்? அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்பட்டது, கதாலிகல்லாஹு யஹ்லுகு மா யஷா, இவ்வாறுதான் அல்லாஹ் நாடியதை செய்வான். ஃபைதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் ஆகு என்று உத்தரவிடுவான், அது ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய வல்லமையில் உள்ளது. வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத் இன்ஜீல், அவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக, அதிசயமான பிறப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை அல்லாஹ் ஆக்கினான். அதே போன்று மற்றொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய சமுதாயத்தினர் சொன்னார்கள், மரியமே நீ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய், நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்பதைத்தான் சொன்னார்கள். நீ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து விட்டாய். யா உஹ்த ஹாரூன மாகான அபூகி இம்ரா சௌயின், ஹாரூனுடைய சகோதரியே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் பெயர் ஹாரூன். மூசா நபியோடு உள்ள ஹாரூன் அல்ல, அந்த நபியுடைய பெயரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருக்கு சூட்டி இருந்தார்கள். யா உஹ்த ஹாரூன, ஹாரூனுடைய சகோதரியே, மாகான அபூகி இம்ரா சௌயின் வ மாகானத் உம்முகி பகியா, உன்னுடைய தந்தை ஒரு கெட்டவராக இருக்கவில்லை, உன்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருக்கவில்லை, நீ இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று அன்றைக்கு இருந்த யூத சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறை, அபாண்டத்தை சுமத்தினார்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய குழந்தையை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அப்பொழுது அவர் கேட்டார்கள், கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி சபியா, தொட்டில் குழந்தையாக, ஒரு குழந்தையாக தொட்டிலே இருப்பவர் நாங்கள் எப்படி பேச முடியும்? அப்பொழுது அல்லாஹ் பேச வைத்து அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு, யூதர்களுக்கு அற்புதங்களை காட்டினான். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேச வைத்தான், நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான், என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி இருக்கின்றான். ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜகாத்தை நிறைவேற்றுமாறும் எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். வ பர்ரம் பி வாலிதத்தி, என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னை அடக்குமுறை செய்யக்கூடியவனாகவோ துர்பாக்கியசாலியாகவோ அவன் ஆக்கவில்லை. வ சலாமுன் அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த நாளிலும், நான் மரணிக்கும் நாளிலும், நான் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலும் எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் என் மீது நிறைத்திருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடம் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ற அற்புதத்தை அவர்களுக்கு அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். என்றாலும் அந்த வேதக்காரர் ஒரு கூட்டம் ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விபச்சார பட்டத்தை சுமத்தினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகின்றான்,
அந்த சமுதாயத்தை, வேதக்காரர்களை ஒரு கூட்டத்தை நாம் சபித்தோம், அவருடைய உள்ளங்களில் நாம் திரையிட்டோம், முத்திரையிட்டோம். எதனால்? ஃபபிகுஃப்ரிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காரணத்தினால். வபிகௌலிஹிம் அலா மரியம புஹ்தான அஸீமா, மிக பாரதூரமான ஒரு அவதூறை மரியமின் மீது சுமத்திய காரணத்தினால் அவருடைய உள்ளங்களை முத்திரையிட்டோம். அதே போன்று அவர்கள் நாங்கள் மரியமுடைய மகனான ஈசாவை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலும் அவருடைய உள்ளங்களில் நாம் முத்திரையிட்டோம். அல்லாஹ் கூறுகின்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாத ஒருவர் மீது அல்லாஹ் ஈசா நபியின் தோற்றத்தை உண்டாக்கினான். ஈசா நபி ரஃபஅஹுல்லாஹு இலை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த யகூதிகள் கொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்தவர்களில் அந்த யகூதிகளும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்தவரும் சரி, அவர்கள் அவர் விஷயத்திலே மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஈசாவை கொன்றோமா இல்லையா என்ற சந்தேகம் தான் அவர்களுக்கு இருந்தது. வமா லஹும் பிஹி மின் இல்மின் இல்லா இத்திபாஅல் வன்னி, வெறும் யூகத்தை, அனுமானத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு உறுதியான எந்த அறிவும் எந்த சான்றும் கிடையாது. வமா கதலூஹு யகீனா, உறுதியாக அவரை அவர்கள் கொல்லவே கிடையாது. பல் ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வயம்மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயூமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்து அவர் மரணிப்பதற்கு முன்பாக எல்லா வேதக்காரர்களும், எல்லா யூதர்களும், எல்லா கிறிஸ்தவர்களும் அவரை நம்பிக்கை கொண்டே தீருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அன்றைக்கு வாழக்கூடிய யகூதிகள், நசாராக்கள் எல்லோரும் நம்பிக்கை கொள்வார்கள். வயகூன அலைஹிம் ஷஹீதா, வயௌமல் கியாமத் யகூன அலைஹிம் ஷஹீதா, மறுமை நாளில் அவர்களுக்கான சாட்சியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது நபிகள் நாயகத்தின் உம்மத்துகளில், சமுதாயத்தில் ஒருவராக வருவார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லயூஷிகன்ன ஐயன்ஸில ஈஸா இப்னு மரியம் ஃபீக்கும் ஹக்கமன் ஆதிலன், மிக சிறந்த நீதிபதியாகவும் மிகச் சிறந்த நேர்மையாளராகவும் உங்களுக்கு மத்தியிலே ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்க போவது நெருங்கிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இந்த உலகத்திலே இறங்கி என்ன செய்வார்கள்? ஃபயக்ஸிர ஸலீப், எல்லா சிலுவைகளையும் உடைப்பார்கள். என்னை வணங்குவதற்காக இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளாக்கி சிலுவையும் கடவுளாக்கினார்களே, அந்த இணை வைப்பினுடைய எல்லா அடையாளங்களையும் ஒழிப்பார்கள். இன்றைக்கு எந்த வேதக்கால சமுதாயம் பன்றிகளை உணவாக, அல்லாஹ் தடுத்த பன்றிகளை உணவாக உட்கொண்டு இருக்கிறார்களோ எல்லா பன்றிகளையும் அவர்கள் ஒழிப்பார்கள். ஜிஸ்யாவை நீக்குவார்கள். நபிகள் நாயகம் ஆட்சியில் கூட யூதர்கள், யகூதிகள், நசாராக்கள் உங்கள் மார்க்கத்தில் இருந்து கொள்ளலாம், ஆனால் எங்களுக்கு ஜிஸ்யா வரி கட்டினால் போதும் என்று அவர்கள் நபி அல்லாஹ் சட்டத்தை இறக்கினான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார். வேதக்காரர்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும், நாங்கள் எங்கள் கொள்கையில் இருக்கிறோம், ஜிஸ்யா வரி கட்டிக் கொள்கிறோம் என்று ஈசா நபியுடைய ஆட்சியில் சொல்ல முடியாது. ஒன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். ஜிஸ்யாவை அனைத்தையும் அவர்கள் நீக்கி விடுவார்கள். ஜிஸ்யா வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய தப்பான கொள்கையில் இருந்து கொள்ளுங்கள் என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? அப்படியே செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். நபிகள் சொன்னார்கள், யாருமே எனக்கு செல்வம் தேவை என்று பொருந்தி ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய ஆட்சியில செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். அவருடைய ஆட்சி எந்த அளவிற்கு ஒரு ஈமானிய ஆட்சியாக இருக்கும் தெரியுமா?
நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹத்தா தகூன சஜ்தத்துல் வாஹிதா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஈசா நபியுடைய ஆட்சியின் கீழ் மூமின்கள் வாழும் பொழுது இந்த உலகத்தை விடவும் அதில் உள்ள அனைத்தை விடவும் ஒரு சஜ்தா செய்வதை மூமின்கள் மிக சிறந்ததாக கருதுவார்கள். உலகத்தையே கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா பண்ணுவதா சிறந்த, அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக வருவார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள் சஹாபாக்களிடம், கைஃப அன்தும் இதா நஸல ஃபீக்கும் இப்னு ஆதம் வயௌமுக்கும் அஹதுக்கும். உங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிலே இறங்கும் பொழுது, இதா நஸல ஃபீக்கும் ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம் உங்களிலே இறங்கும் பொழுது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களில் ஒருவர் தான் தொழுகை நடத்துவார். அவர்கள் நபியாக வரமாட்டார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய முகமது நபியின் சமுதாயத்தில் ஒருவராக வருவார்கள். அந்த காட்சியை பார்த்தால் எப்படி உங்களுக்கு இருக்கும்? நபியான சொல்லி காட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தின் போது இந்த உலகத்திற்கு வருவார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம் அது மிக பயங்கரமான ஒரு குழப்பம். முஸ்லிம்கள் எல்லாம், பல முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அவர்கள் இறங்கி வருவார்கள். நபிகள் நாயகம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்படுவதை பற்றி நமக்கு அற்புதமாக சொன்னார்கள். அதை இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் அவன் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டு உலகெங்கிலும் பலவிதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவன் அப்படியே கட்டவிழ்த்து விடுவான். தஜ்ஜால் என்பவன் மக்காவிற்கும் மதீனாவிற்குள் செல்ல முடியாது. மதீனாவில் உள்ள முனாஃபிக்குகள் எல்லாம் மதீனாவை விட்டு வெளியேறி அந்த தஜ்ஜாலோடு இணைந்து கொள்வார்கள். அவன் மூலமாக பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறும். ஒரு ஊருக்கு வருவான், தன்னை நம்பிக்கை கொள்ளுமாறு சொல்லுவான். அந்த ஊர் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். வானத்திற்கு கட்டளையிடுவான், வானம் மழை பொழியும். பூமிக்கு கட்டளையிடுவான், பூமி முளைப்பிக்கும். அவருடைய கால்நடைகள் எல்லாம், ஒட்டகங்கள் எல்லாம் நன்றாக சாப்பிட்டு திமிழ் பெருத்து வயிறு வீங்கி மடி கனத்து அப்படியே சிறப்பான செழிப்பான ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் அடைவார்கள். இன்னொரு ஊருக்கு வருவான், அந்த மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். மறுநாள் பார்த்தால் அந்த ஊர் அந்த மக்கள் எல்லாம் செல்வத்தை இழந்து பஞ்சமாக வறட்சியாக அந்த ஊர் மாறிவிடும். அதே போன்று அந்த தஜ்ஜால் ஒரு பாழடைந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது பூமியை பார்த்து சொல்வான், அஹ்ரிஜி குனூஸகி, உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் வெளிப்படுத்தி என்று சொல்லும் பொழுது எப்படி ராணி தேனீக்கு பின்னால் மற்ற தேனீக்கள் எல்லாம் படையெடுத்து செல்லுமோ அதுபோன்று தஜ்ஜாலுக்கு பின்னால் பூமியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அப்படி அவன் பின்னால் செல்லும். அது போன்ற ஒரு மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் தஜ்ஜாலை ஆக்கியிருக்கின்றான். ஒரு இளைஞன் வருவான், வாட்டசாட்டமான இளைஞன், தஜ்ஜாலை பொய்யென கூறுவான். அவனை இரண்டாக பிளப்பான். இரண்டாக பிளந்து ஒரு அம்பை அடித்தான். அந்த அம்பு எவ்வளவு தூரம் போய் விழுமோ அது போன்று அந்த ஒரு வெட்டப்பட்ட உடம்பில் ஒரு பாதியை இங்கும், அம்பு போய் விழக்கூடிய இடத்தில் இன்னொரு பாதியையும் போடுவான். போட்டுவிட்டு அவனை உயிர் பெற்று வருமாறு அவன் உத்தரவிடுவான். அவன் அப்படியே சிரித்துக் கொண்டு அவன் தஜ்ஜாலை நோக்கி வருவான். அப்பொழுது அவன் தஜ்ஜாலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மாதிரி தஜ்ஜாலுடைய குழப்பங்கள், தஜ்ஜாலுடைய அநியாயங்கள் தலைவிரித்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இது பஅஸல்லாஹு ஈஸா இப்னு மரியம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைப்பான். திமிஸ்க் நகரத்தின் கிழக்கு பகுதி, சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ், அந்த டமாஸ்கஸுடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மனாராவின் அருகிலே 2 குங்குமப்பூ சாயம் ஆடை அணிந்தவர்களாக தன்னுடைய 2 கைகளிலும் மலக்குமார்களின் இறக்கைகளின் மீது வைத்தவராக மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே இறங்குவார்கள். இறங்கும் பொழுது அந்த காட்சி நபிகள் நாயகம் வர்ணிக்கின்றார்கள். அவர்கள் தலையை குனிந்தால் அப்படியே நீர்த்துளிகள் சொட்டும், தலையை உயர்த்தினால் அந்த நீர்த்துளிகள் வெண்முத்துக்களை போன்று அப்படியே வழிந்தோடும். அப்படி ஒரு தோற்றத்திலே காட்சியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் இறங்கும் பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உள்ள மிக பயங்கரமான ஒரு ஆயுதம், மிக பயங்கரமான ஒரு தனிச்சிறப்பு, ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு இறை மறுப்பாளனும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூச்சு விடக்கூடிய காற்றை சுவாசித்தான் என்றால் அவன் மரணித்தே தீருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எல்லா அணுகுண்டுகளை விட பயங்கரமான ஒரு வல்லமை பொருந்தியவராக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூச்சு காற்று எப்படி செல்லும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்தஹி நஃபஸுஹு கமா என்தஹி தரஃபு. அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவிற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூச்சு காற்று செல்லும். எந்த ஒரு காஃபிர் அந்த மூச்சு காற்றை சுவாசித்தாலும் அவன் மரணித்தே தீருவான். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கியவுடன் தஜ்ஜாலுடைய கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட மூமின்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவார்கள். வந்தவுடன் அவருடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுப்பார்கள். கவலைப்படாதீங்க, ரொம்ப சோதனைக்கு உள்ளாகி விட்டீர்கள், ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகி விட்டீர்கள், உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ்விடம் கூலி இருக்கிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுடைய முகங்களை எல்லாம் தடவி கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அல்லாஹ் உத்தரவிடுவான், நான் யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தை என்னுடைய அடியார்களை வெளிப்படுத்த போகிறேன், அவர்களை எதிர்கொள்ள உங்களில் யாருக்கும் சக்தி இருக்காது, என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர்கள் தூர்சினா மலைக்கு மேல் ஏறி இருப்பார்கள். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த முஸ்லிம்களையும் அவர்கள் முற்றுகையிடுவார்கள். அவர்கள் அந்த மலைக்கு மேல் பதுங்கி இருப்பார்கள். அல்லாஹ்விடம் அந்த கூட்டத்திற்கு எதிராக கடுமையாக மூமின்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். அந்த கூட்டத்தார் யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தாரின் பிடரிகளிலே அல்லாஹ் ஒரு புழுவை அனுப்புவான். அனைவரும் ஒரு மனிதன் மௌத்தாவது எப்படி நடக்குமோ ஒரே நேரத்தில் எல்லா யஜூஜ் மஜூஜ் கூட்டமும் அந்த குழப்ப கூட்டமும் மரணித்து விடுவார்கள். அவர்கள் தூர்சினா மலையிலிருந்து இறங்கும் பொழுது பூமியினுடைய ஒவ்வொரு ஜானிலும் இடமில்லாத அளவிற்கு யஜூஜ் மஜூஜ் கூட்டம் செத்து கிடப்பார்கள். அவருடைய உடலிலிருந்து வடியக்கூடிய கொழுப்பு, அந்த செத்த பிடித்த துர்நாற்றம் எங்கும் நிறைந்திருக்கும். அல்லாஹ்விடம் இறங்குவார்களே, அல்லாஹ் நாசமா ரொம்ப துர்வாடை அடிக்கிறது, அல்லாஹ் நீண்ட கழுத்துக்களை உடைய பறவைகளை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அந்த பறவைகள் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை அவருடைய உடம்புகளை தூக்கி அல்லாஹ் நாடி இடத்திலே வீசி எறியும். அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான். அந்த மலை பூமியினுடைய எந்த மண் வீடாக இருந்தாலும் சரி, பிராணிகளுடைய முடியால் கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் சரி, உயரமான பகுதியாக இருந்தாலும் தாழ்வான பகுதியாக இருந்தாலும் சரி, பூமியினுடைய அனைத்து பகுதிகளையும் கழுவி சுத்தமாக்கி கண்ணாடியை போன்று அந்த மலை தூய்மைப்படுத்திவிடும். அதற்கு பிறகுதான் ஈசா நபியுடைய அற்புதமான ஆட்சி, செல்வம் செழித்தோடும். யாரும் நாங்கள் தப்பான கொள்கையில் இருந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு மூமின்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் எத்தனை ஆண்டுகளில் நபிகள் நாயகம் சொல்லவில்லை, நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தவுடன் பலஸ்தீன் பாபுல் லுத் என்ற அந்த பகுதியில் வைத்து அதனுடைய லுத் நகரம் என்ற அதனுடைய வாசலில் வைத்து தஜ்ஜாலுடைய கதையை முடிப்பார்கள். நிச்சயமாக பலஸ்தீன் ஒரு நாள் முஸ்லிம்களுடைய ஆளுகையின் கீழ், கண்டிப்பாக ஈசா நபியுடைய ஆளுகையின் கீழ் வந்தே தீரும். கண்டிப்பாக யூதர்கள் அங்கே வெல்ல முடியாது. இவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை அழித்து யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை ஒழித்து நிம்மதியாக ஆட்சி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு அற்புதமான காற்றை அனுப்புவான். அந்த காற்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா மூமின்களுடைய உயிரையும் அது பறித்துவிடும். அதன் பிறகு உலகத்திலே தீய மனிதர்கள், அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கும்? மிருகத்துடைய குணத்தை ஒத்த உள்ளமாக இருக்கும். தீமைகளை நோக்கி பறவையை விட மிக வேகமாக, கழுகை விட மிக வேகமாக செல்லக்கூடிய கூட்டமாக இருப்பார்கள். வெட்ட வெளியிலே கழுதைகளை போன்று ஆண்களும் பெண்களும் உடலுறவு கொள்ளக்கூடிய மிக மோசமான கூட்டம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கும். அப்பொழுதுதான் உலக அழிவு ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார். அவர்கள் இந்த மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார்கள், முஸ்லிமாக வருவார்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றுவார்கள், குர்ஆன் சுன்னா ஆட்சியை நிலைநாட்டுவார்கள், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிம்மதி அளிக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பாதுகாப்பு வீரராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்படுவார்கள். நம்முடைய சமுதாயம் இதை நாம் தெளிவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர், சிறிய ஒரு விஷயம் நேற்று பார்க்கிறோம். அதாவது இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்துத்துவவாதிகள் என்ன செய்திருக்கின்றார்கள்? அந்த கொண்டாட்டங்களுக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அத்துமீறலிலே, அக்கிரமத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாட்டில்
ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழைய காலத்து விஷ்ணு சிலையை உடைத்தவுடன் இந்தியாவுடைய அரசாங்கம் மோடி அவர்கள் உடனடியாக உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிக்கை விடுகின்றார். ஆனால் சொந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாய மக்கள் அவர்களுடைய விழா கொண்டாடக்கூடிய நாளிலே இந்துத்துவவாதிகளால் அவருடைய கூட்டத்தினரால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அக்கிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை எதிர்த்து பேசுவதற்கு மத்திய ஆட்சியாளர்கள் பிரதமர் உட்பட எந்த அமைச்சர் உட்பட யாருக்குமே நாக்கி எழவில்லை என சொன்னால் இந்த நாடு எத்தகைய துர்பாக்கிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது. சிறுபான்மை சமுதாயம் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் தாக்கப்படுவது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு இது போல செய்திகளை கேள்விப்படுவது. அப்ப இது நாடு இது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி ஆகுதோ, பெரும்பான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்தை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்குதோ, அந்த சமுதாயம் அழிந்து நாசமாகும். இது உலக வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்ன உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப இது போன்று இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே சென்றார். எல்லா அரசியல் தலைவர்களும் குறிப்பாக பிஜேபி அரசியல் தலைவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையினரால் என்ன செஞ்சாலும் அவங்களை சட்டம் ஒன்றும் செய்யாது என்று செல்லும் என்று சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க சிறுபான்மை சமுதாய மக்கள் அடிக்கி ஒடுக்கி விட்டால் பயந்து ஒடுங்கிடுவாங்க. அப்படி நடக்காது. நாட்டில் எந்த உலக வரலாறு நடந்தது கிடையாது. நாடு நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறாங்க, அது நடக்கவே நடக்காது. ஒரு நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அவங்களுக்குரிய உரிமையை பெற்றால்தான் நாடு நிகழும். நாங்கள் எந்த அநியாயம் செய்வோம், யாருனாலும் கொலை பண்ணுவோம், கொள்ளை அடிப்போம், எங்களுக்கு எந்த சட்டம் எங்கள் மீது பாயாது, நீதித்துறை எங்கள் கையில், ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில், அதிகாரிகள் எங்கள் கையில் என்று இருமாப்போடு நடந்தால் அந்த சமுதாயம் அந்த நாடு அழிந்து குட்டிச்சுவராகும் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்பு. அதுபோன்று உலகத்தில் பல நாடுகளிலும் நடந்ததை பார்த்திருக்கிறோம். எந்த சமுதாயமும் எந்த ஒரு நாட்டிலையும் மக்களுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது அந்த நாடு நிம்மதியாக இருக்காது, வளர்ச்சி அடையாது. எனவே இதை ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு அநியாயங்கள் சட்டங்கள் என்று அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக யார் தவறு செய்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி அடையும், நிம்மதி அடையும் என்பதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வன்முறை செயலை முஸ்லிம்கள் அனைவரும் வன்மையாக நாம் கண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.